வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜே பவி. நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆஸ்திரேலியாவில் நடக்கிற பிக் பேஷ் பிரீமியர் லீக்ல 37வது போட்டி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு முதல் சின்ன ஒரு விஷயத்த பார்ப்போம். கிரிக்கெட்ல எப்பயுமே இணை பிரியாத நண்பர்கள் இருப்பார்கள். அதே மாதிரியே ஓட்டங்களையும் குமிச்சு தள்ளுற ஒரு எக்ஸ்ட்ரானரி டேலண்டான பிளேயர்ஸ் இருப்பாங்க. குறிப்பாக ஸ்ரீலங்கால இருக்கிற குமார் சங்கக்கார, மஹிர ஜீவத்ன மாதிரி, இந்தியால இருக்கிற ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி, ஆஸ்திரேலியால டேவிட் வார்னர் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித், இந்த இரண்டு வீரர்களும் ஒரு புயலான வீரர்கள் தான் சொல்லணும். நேற்றைய போட்டியில சிட்னி தண்டர்ஸுக்கு நம்மளோட டேவிட் வார்னர் களமிறங்கி இருந்தாரு. சிட்னி சிக்ஸர்ஸுக்கு ஸ்டீவன் ஸ்மித் களமிறங்கியிருந்தார். ஒரு போட்டியில் 2 சதம் அதுதான் சொல்லணும். முதல்ல துடுப்பாட்டத்தில் ஈடுபட்ட நம்முடைய சிட்னி தண்டர்ஸ் அணி சார்பாக டேவிட் வார்னர் 110 ஓட்டங்களை விளாசி இருந்தார். இதுல குறிப்பாக டேவிட் வார்னர் 5 சிக்ஸர்கள் 11 பவுண்டரி என்றதை குமிச்சிருந்தாரு. அதே மாதிரியே ஸ்டீவன் ஸ்மித் இந்த போட்டியை எப்படி விளையாடணும்ன்றதை காட்டியிருந்தாரு. 9 சிக்ஸர்கள் 5 பவுண்டரி. குறிப்பாக மனுஷன் பிரிச்சு தள்ளிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸ்டீவன் ஸ்மித் அரங்கமே அதிர்ற மாதிரி ஒரு ஆட்டம் ஸ்டீவன் ஸ்மித். குறிப்பாக ஆஸ்திரேலியா அணி ஸ்டீவன் ஸ்மித்தை T20க்குள்ள உள்வாங்குறாங்க இல்லைன்றதுதான் மெயின் விஷயம். டேவிட் வார்னர் அனைத்து ஃபார்மேட்டுக்கும் ஓய்வு கொடுத்துட்டாரு. ஸ்டீவன் ஸ்மித் ODI ஃபார்மேட்டுக்கு மட்டும் ஓய்வு அறிவிச்சு டெஸ்டையும் T20யும் ஓய்வு அறிவிக்காம இருக்கிறாரு. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் நம்முடைய ஸ்டீவன் ஸ்மித்தை ஏன் கண்டுக்கிறாங்க இல்லை, தொடர்ச்சியாக T20 ஃபார்மேட்டில் ஒரு கலக்கி கொண்டு வர ஒரு பிளேயர் தான் ஸ்டீவன் ஸ்மித். கடைசி இந்த T20 வேர்ல்டு கப் குழாத்துல பெஞ்சிலியாவது வச்சுக்கலாம். ஒரு பிளேயருக்கு பதிலாக ஏதாவது இன்ஜெக்ட் தான் நடந்தா ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வரதுக்கு செட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் ஸ்டீவன் ஸ்மித். அதாவது தலைமைத்துவத்தையும் பெர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஒரு வீரர் தான் ஸ்டீவன் ஸ்மித். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கொமல சொல்லுங்க. நேற்றைய போட்டியை நீங்க லைவா பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்ன்றதே சொல்லுங்க. ஒரு புயலும் சூறாவளியும் சேர்ந்து அடிச்ச மாதிரி தான் நேற்று இருந்துச்சு. நேற்று உண்மையாக ஒரு என்டர்டைனிங்கான ஒரு போட்டியாக இருந்தது. ஒரு பக்கம் பின், ஒரு பக்கம் லைட் கிரீன், 2 அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் சொல்லணும். தண்டர்ஸும் சிக்ஸர்ஸும் குழந்துட்டாங்க நேற்றைய போட்டியை. நீங்க என்ன நினைக்கிறன்றத கொமல சொல்லுங்க. உங்கள் எம்ஜே பவி. டாடா.